இந்தியா மீது அமெரிக்கா 50% வரியை விதித்துள்ள நிலையில் அமெரிக்காவுக்கு உரிய முறையில் பதிலடி தொடங்கியுள்ளது. அதன்படி முதற்கட்டமாக உங்களின் போயிங் B-81 ரக கண்காணிப்பு போர் விமானங்கள் எதுவும் வேண்டாம் என்று ரூபாய் 31,553 கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தை நம் நாடு நிறுத்தி வைத்துள்ளதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான உறவு கடந்த 10 ஆண்டுகளாக மேம்பட்டு இருந்தது. ட்ரம்ப் மற்றும் மோடி இடையே நல்ல நட்பு இருக்கிறது. ஆனாலும் ட்ரம்ப் இப்படி 50% வரியை போட்டுள்ளார். இதற்கு காரணம் இந்தியாவின் அதிவேக வளர்ச்சிதான் என்று கூறுகின்றனர். இந்தியா உலக பொருளாதாரத்தின் ஒரு முக்கிய அங்கமாக வளர்ந்து வருகிறது. சொந்த நாட்டின் வளர்ச்சிக்கான செயல்முறைகள், ஏற்றுமதி பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க திறன் உள்ளிட்ட காரணங்களினால் உலக நாடுகள் ஒத்துழைக்க விரும்பும் முக்கிய நாடுகளில் ஒன்றாக இந்தியா உள்ளது. இந்தியாவும் திறன் மேம்பாட்டில் மிகவும் கடினமாக உழைத்து வருகிறது. குறிப்பாக விண்வெளித்துறையில் இந்தியா அபார வளர்ச்சி அடைந்துள்ளது. இதற்கிடையில் அமெரிக்காவைச் சேர்ந்த மார்கன் ஸ்டான்லி நிறுவனம் உலக நாடுகளின் பொருளாதாரம் குறித்து வெளியிட்ட ஆய்வறிக்கையில் கூறியிருப்பதாவது: சர்வதேச பொருளாதார வளர்ச்சி மந்தமாகவே இருக்கிறது. கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு சர்வதேச பொருளாதாரம் முழுமையாக மீட்சியடையவில்லை. அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சி 1.5% இருக்கும். நடப்பாண்டில் சீனாவின் பொருளாதார வளர்ச்சியானது 4.5% இருக்கும். வரும் 2026ஆம் ஆண்டில் அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியானது 4.2% குறையும். ஜப்பானின் பொருளாதார வளர்ச்சி நடப்பாண்டில் 1% இருக்கும். அடுத்த ஆண்டில் அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியானது 0.5% குறையக்கூடும். இந்தியாவின் ஏற்றுமதி கணிசமாக அதிகரித்து வருகிறது. அந்த நாட்டின் உள்நாட்டு சந்தையானது அபரிதமாக வளர்ச்சியடைந்து வருகிறது. இதன் காரணமாக உலகளாவிய அளவில் அதிவேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா நீடிக்கும். நடப்பாண்டில் அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியானது 5.9% இருக்கும். வரும் 2026ஆம் ஆண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.4% அதிகரிக்கும். இவ்வாறு அந்த ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதுவும் அமெரிக்காவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி உள்ளது. ஒருத்தன் வளர்ந்து வருகிறான் என்றால் மற்றவர்கள் சும்மா இருப்பார்களா? அவனை எப்படியாவது தடுக்க வேண்டும் என நினைப்பார்கள் என அதுதான் தற்போது நடந்து வருகிறது. வரிக்கு ட்ரம்ப் முன்வைக்கும் காரணம் என்னவென்றால், ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதுதான். அதனை கைவிடாததால் தான் 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. 140 கோடி மக்களின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்யவே ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கப்படுகிறது என்று பதிலடி கொடுத்துள்ளது இந்தியா. தற்போதைய நிலையில் ரஷ்யாவிடம் நாம் கச்சா எண்ணெய் வாங்கவில்லை என்றால் பெட்ரோல் டீசல் விலை 200 ரூபாயை தாண்டும். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி உலக வல்லரசுகளுக்கு எரிச்சலை உண்டாக்கி உள்ளது. இதன் வெளிப்பாடுதான் தற்போது அமெரிக்கா வரி போட காரணம். இந்த நிலையில்தான் ட்ரம்பின் கொட்டத்தை அடக்க இந்தியா தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அதன்படி முதற்கட்டமாக போயிங் ரக விமானங்களுக்கான ஒப்பந்தம் அதிரடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. கடல்சார் கண்காணிப்பு பணியில் இந்த போயிங் ரக விமானங்கள் பெரும் உதவியாக இருக்கும் நிலையில் மேலும் பல விமானங்களை வாங்க பாதுகாப்புத்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. தற்போது 50% வரி விதித்துள்ளதால் ட்ரம்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் B-81 பொசைடன் போர் விமானங்களை வாங்குவது தொடர்பான ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்க பாதுகாப்புத்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளதாக விரைவில் அதிகாரப்பூர்வமாக அரசு தெரிவிக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது.